எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் ஹிர்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் ஹிர்திக் கார் அப்படிங்கிற சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். நாங்கள் வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ மைவி3னுடைய அந்த அப்டேட் அப்படிங்கிறது ஒரு சரியான அப்டேட் வருது அப்படின்னா அது யாருக்கிட்ட இருந்து அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது நம்ம சைடு இருந்து தான் உங்களுக்கு வந்து ஒரு லீகல் சார்ந்த அப்டேட்டும் ஒரு ரியல் அப்டேட்டும் யதார்த்தமான அதாவது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு அப்டேட் வருது அப்படின்னா அது 100% நீங்கள் வந்து எங்கள் தரப்புல இருந்து எதிர்பார்க்கலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா மைவி3னுடைய ஒரு வாய்ஸா மைவி3க்கு வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதனுடைய இப்போ இருக்கிற ஆளுங்கள்லாம் இப்போ எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் நகர்ந்துட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அதில் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வினோத் அஃபிஷியல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது எங்களுடைய வேலையை சுலபமாக்குறதுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பாடுபட்டு ஒவ்வொருத்தருக்கிட்டையும் லைவ்ல வர வச்சு அந்த லைவ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அன்லிஸ்ட்ல ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து டவுன்லோட் பண்ணி அதில் வந்து கட்டிங் எடிட்டிங் எல்லாம் பண்ணி மறுபடியும் நார்மல் வீடியோவை அப்லோட் பண்ணி அதுக்கு ஒரு தம்ப்நெயில் போட்டு அதை எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா எங்களுடைய பி டீமா அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் வினோத் தம்பி, உங்களுடைய பணி சிறக்க உங்களுடைய ரொம்ப மனமார்ந்த எங்களுடைய மனமார்ந்த குறிப்பா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் வந்து உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறதுக்கு நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். இதுல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இஓடபிள்யூக்கு ரொம்ப சுலபமான ஒரு வேலையை செஞ்சு கொடுத்துருக்காரு. எல்லார்கிட்டையும் இவர் ஸ்டேட்மெண்ட் எல்லார்கிட்டையுமே வாக்குமூலம், நான் எவ்வளவு பணம் போட்டேன், எத்தனை பேரை சேர்த்து விட்டேன், எவ்வளவு மாசம் சம்பாதிச்சேன். ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, நான் மைடி வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி பங்களா கட்டினேன் அப்படின்னு பாருங்க, அந்த பங்களாவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் காமிச்சு அந்த வீடு புதுசா கட்டினதெல்லாம் போட்டு அதான் அங்க தெரியுதுங்களா, அதுதான் என்னுடைய பழைய வீடு பாருங்க, மேல கூரை கூட இல்லாம இருந்துச்சு பாருங்க. நான் மைதி வந்ததுக்கு அப்புறம் தான் பணம் அப்படியே கொட்டுச்சுங்க. அதை வச்சுதாங்க நான் வந்து என்ன பண்ணேன், ஊரே வந்து மூக்கு மேல விரல வைக்கிற மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு வீடு கட்டிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை காமிச்சாரு. அதுல நிறைய பேர் வந்து பேசியிருந்தாங்க. அதுல அவங்களுடைய பேசின அந்த யதார்த்தம், ஒரு அப்பாவியா இருக்கிறாங்க, ரொம்ப வெகுலியா இருக்கிறாங்க, எந்த ஊருக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படிலாம் நம்ம ஏமாத்துறான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம சூதுவாது இல்லாம இவங்களுடைய சூழ்ச்சியில போய் சிக்கிட்டவங்க அப்படிங்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் ஒவ்வொருத்தருடைய வீடியோவா கண்டிப்பா நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். அதுல வந்து நான் பார்த்ததுல மோகன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நீங்க சைட்ல அவருடைய புகைப்படத்தை பார்த்துட்டு இருப்பீங்க, திரு மோகன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீடியோ நான் பார்த்தேன். அவர் வந்து கிருஷ்ணகிரியில வந்து வசிக்கிறாரு. அவர் வந்து ஒர்க் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து ஒர்க் பண்றாரு. ஸோ வந்து கிருஷ்ணகிரியில இருந்து பெங்களூருக்கு போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு வீக்லி ஒன்ஸோ வீக்லி 2 வைஸோ வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகக்கூடிய ஒரு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர். அவர் சொல்லும் போது நமக்கு வந்து உண்மையாவே வந்து மனசு வலிக்குது. ஏன்னா இவரு மாதிரி நிறைய பேர் பணத்தை போய் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம வந்து தடுத்து நிறுத்தி இருக்கோம். இப்போ அவங்க வந்து அவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், இது மாதிரியான பணத்தை வந்து நம்ம சேஃபா நல்ல வேலை நம்ம போய் பணத்தை போடல அப்படிங்கறது அவங்க தெரியாம கூட இருக்கலாம். ஆனா அந்த பணத்தை போட்டு அவங்க ஒரு சிக்கல்ல மாட்டி அதனால கடனாளி ஆகி போற வரவங்கிட்ட எல்லாம் திட்டு வாங்கி டவுன்கிட்ட திட்டு வாங்கி ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பதட்டமாகி குழப்பமாகி இதையெல்லாம் அவங்க வரல. இன்னும் சொல்ல போனா மைவி3க்குள்ள இவங்க வச்ச டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா பல கோடி போயிருக்கும். இவங்க வச்ச டார்கெட் வந்து 65 லட்சம் பேர் இது வந்து ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மிக குறுகிய காலத்துல அது வந்து அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணவங்க பூரா இதை வந்து முதலீடு பண்ணக்கூடிய ஆட்களா எண்ணிக்கை நாள்தோறும் அதிகமாயிட்டே இருந்திருக்கும். இப்போ அவங்க எல்லாம் வந்து காட்ஸ் கிரேட் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்க அதை ஃபீல் பண்ணாம இருக்கலாம், நல்ல வேலை நான் வந்து தப்பிச்சிட்டேன், நான் போயிருந்தா அந்த டோல்பி படத்துல மாதிரி டோல்பி பஸ் ஏறினா பஸ் ஏறலன்னா அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி போகும் இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியாமையே கூட அவங்க ஃபீல் பண்ணாம கூட போயிருப்பாங்க. நல்ல வேலைப்பா நான் போய் இந்த மையத்துல பணம் போட்டு லாக் ஆகல, அந்த லாக் ஆனதனுடைய பெயின் என்ன அப்படிங்கிறத ஃபீல் பண்ணாம கூட போயிருக்கலாம். ஆனா அவங்க பெயின் இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அந்த அதுக்கு ஒரு விளைவு உண்டு. அந்த பெயின் இல்லாம அவங்க தப்பிச்சாங்க இல்லையா, அது யாருனால?
நம்ம எடுத்த ஒரு முயற்சியினால அப்படிங்கும்போது அவங்க அந்த கஷ்டத்துக்குள்ள வரல அப்படிங்கும்போது அந்த சேஃப் அவங்க இருக்கிற பாதுகாப்பான அந்த சூழல் கண்டிப்பா அதோடைய பிரதிபலனா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்தே தீரும். ஸோ அது மாதிரி இந்த மோகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து இருக்கிறது வந்து கிருஷ்ணகிரியில, ஒர்க் பண்றது பெங்களூர்ல. என்ன வேலை செய்யறாருன்னா ஒரு ஒரு லேபர் கேட்டகரி தான், ஒரு ஜேசிபி ஆபரேட்டரா தான் இருக்கிறாரு. இவர் எப்படி இந்த மையத்தீர்ல போய் விழுந்தாரு அப்படின்னா கிருஷ்ணகிரியில வந்து பாத்தீங்கன்னா ஜோனல் ஆபீஸ் வந்து திறக்கிறாங்க. அந்த ஆபீஸ் ஓப்பனுக்கு இவர் போறார். ஸோ இவர் போயிட்டு அங்க வந்து எம்டி உடைய ஸ்பீச்சை கேட்டு அந்த ஸ்பீச்ல வந்து மயங்கி, ஐயோ இப்படி ஒரு மனுஷனை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. அவர் என்ன ஒரு தியரி சொல்றாருன்னா, அதாவது இது வரைக்கும் ஒரு ஓடி போற, அதாவது ஒரு ஸ்கேம் பண்ற கம்பெனியா இருந்தா அது யாருன்னே தெரியாது. ஒரு கம்பெனி தான் இருக்கும், அதுக்குள்ள வந்து நிறைய வந்து ஒரு அப்ளைனரு இல்ல அவங்க அவங்க மேல இருக்கிற லீடர் இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா யாரு உரிமையாளர் அப்படின்னு காமிக்க மாட்டாங்க. இவர் நான் தான் உரிமையாளர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிக்கிறாரு. அதுவே எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி. இது மாதிரி ஏற்கனவே யாரும் உரிமையாளர்னு தெரியாம கம்பெனி நடத்தி அதெல்லாம் ஓடி போய் மக்கள் வந்து ஆல்ரெடி ஒரு விழிப்புணர்வு வந்திருப்பாங்க. அப்ப எப்படி பண்ணா மக்கள் பணம் போடுவாங்க, அப்ப நான் தான் நிறுவனத்தினுடைய பாஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து நிக்கிறாரு அப்படின்னா மக்கள் நம்பி அவங்க பணம் போட வைக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இது அவருக்கு புரியல. இவர் என்ன பண்ணிட்டாரு, அதுல கொண்டு போய் பணத்தை போட்டிருக்காரு. இவர் பணத்தை போட்டது இல்லாம இவர் வந்து ஒருத்தருக்கு ஸ்ரீராம் பைனான்ஸ்ல இவரு லோன் எடுத்து அவருக்கு போட்டிருக்காரு. இவர் வந்து ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது இவர் கால் வந்துச்சான், ஸ்ரீராம் பைனான்ஸ்ல வந்து 1,00,000 உங்களுக்கு லோன் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கு, வாங்கிக்கிறீங்கன்னு கேட்டாங்களாம். இவர் எனக்கு வேண்டாம்னாராம். இன்னொருத்தர் வந்து அண்ணா எனக்கு வாங்கி கொடுங்கண்ணா, நான் வந்து மையத்தில் போட்டுக்கிறேன்னா அப்படின்னு சொன்னாராம். இல்லப்பா நான் வீட்ல எல்லாம் கேட்கணும் அப்படின்னு இவர் சொல்லிட்டு அப்புறம் அதே மீறி மனசு மாதிரி சரி நான் எடுத்துறேன் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு வந்து இவருடைய கீழே சேர்ந்தவருக்கு லோன் எடுத்து கொடுத்து பணம் போட்டதுக்கு அப்புறம் 5 மாசம் தான் அவர் டியூ கட்டி இருக்கிறாரு. அதுக்கப்புறம் டியூ கட்டல, மையத்துல பணம் வர்றது ஸ்டாப் ஆயிடுச்சு. அவருக்கு இப்ப யார் லோன் எடுத்து கொடுத்ததா அர்த்தம், இவரு தான் லோன் எடுத்து கொடுத்திருக்காரு அவருக்கு. இப்ப யாரு வந்து பதில் சொல்லணும், அந்த லோனுக்கு இவர் தான் பதில் சொல்லணும். இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அந்த லோனையும் சேர்த்து கட்டியிருக்கிறாரு. சரி இவர் எப்படி பணத்தை போட்டாரு, கையில எல்லாம் நிறைய வந்து சேமிச்சு வச்சு சேமிப்பு பணத்தை வச்சு இவர் இதுல கொண்டு வந்து பணத்தை போட்டாரா அப்படின்னா அவர் சொல்றாரு, கேட்கறதுக்கே சங்கடமா இருக்கு. என்னுடைய பிஎஃப் அமௌண்ட்டை வந்து நான் ரொம்ப நாள் எடுக்காம வச்சிருந்தேன். கொரோனா காலத்துல ரொம்ப கஷ்டம் வந்த சூழ்நிலையில கூட நான் என்ன பண்ணேன்னா அந்த பிஎஃப் அமௌண்ட் எடுக்கல. அது எதுக்காக வச்சிருந்தேன் அப்படின்னா என்னுடைய மகளுடைய காலேஜ் படிப்புக்காக எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டம் வந்த போதும் அதை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தோம். கிருஷ்ணகிரி ஆபீஸுக்கு விசிட்டுக்கு போயிருக்காரு, அந்த ஆபீஸுடைய ஓப்பனிங்க்கு போயிருக்காரு. அதுல இவருக்கு மனசு மாறி இருக்கு. அப்போ நாம பிஎஃப் அமௌண்ட் சும்மா வச்சிருந்து என்ன கிடைக்க போகுது, சரி அதை தூக்கி இதுல போட்டோம் அப்படின்னா நமக்கு பல மடங்கு வருமானம் வரப்போகுது அப்படின்னு நம்ம விஜயராகவன் சொன்னார்ல, நீங்க பாத்ரூம்ல உட்காந்துட்டு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி ஸ்பீச் எல்லாம் கேட்டு இவரு மனசு மாறி சொல்றாரு பாருங்க, எந்த கஷ்டகாலம் வந்தாலும் ஈவன் கோவிட் மாதிரி 2 வருஷம் சரியா பிசினஸ் இல்லை, அது மாதிரி எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் அப்ப கூட இந்த பிஎஃப் பணத்தை எடுத்துக்க கூடாது. ஏன்னா இந்த பணத்தை எதுக்காக வச்சிருக்கிறோம்னா பொண்ணுடைய காலேஜ் படிப்புக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோலா அதை வந்து சேமிச்சு வச்சுட்டு இருந்தவங்கள மைவிதி என்ன பண்ணியிருக்குது, அந்த பிஎஃப் அமௌண்ட்டையும் எடுத்து அதில் கொண்டு போய் போட வச்சு இப்போ பணம் லாக் ஆயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை, இப்போ சேமிச்சது எதுக்காக, அந்த பொண்ணுடைய காலேஜ் படிப்புக்காக. இப்போ அந்த பொண்ணு காலேஜ் படிப்புக்கு வந்துட்டாங்க, காலம் போயிட்டே இருக்குல்ல, அடுத்தடுத்த கட்டங்கள் நகர்ந்துட்டே இருக்கும்ல. இப்போ காலேஜ் படிப்பு அதாவது ஸ்கூல் படிப்பு முடிச்சு இப்போ காலேஜுக்கு வந்துட்டாங்க. இப்போ காலேஜுக்கு அவர் ஃபீஸ் ரெடி பண்ணி ஆகணும். என்ன பண்ண முடியும், இதுக்காக படிப்பு நிறுத்த முடியுமா, இல்லை இதோட போட்டோம் அப்படின்ட்டு ஏதாவது பண்ண முடியுமா? அப்போ அந்தந்த தருணத்துல அந்தந்த தேவையை அந்தந்த சூழ்நிலைய நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு குழந்தைங்களுக்கோ தன் வாழ்க்கை துணைக்கோ ஒரு குடும்ப தலைவன் செஞ்சுதான் ஆகணும். இப்ப பாருங்க, இத்தனை நாளா சேமிச்சு வச்சது அங்க போச்சு. இப்போ இதுக்கு சேர்த்து ஒரு கடன் வாங்கணும், இன்னொருத்தர் கடன் வாங்கி கொடுத்துருக்காரு. ஸ்ரீராம்ல வந்து ஸ்ரீராம் பைனான்ஸ்ல எல்லாம் நான் முதலே சொல்லியிருக்கேன், 26% 27% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. நீங்க ஒரு நேஷனலைஸ்ட் போய் பேங்க்ல போய் வாங்கினீங்கன்னா, நான் ஏன் சொல்றேன்னா என்னுடைய கம்பெனியை 35 பேங்க்ல டைப் நம்ம பண்ணியிருக்கிறோம். நம்ம கிட்ட வர எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நாமளே லோன் வசதியும் பண்ணி கொடுக்குறோம். நாம் ஒரு லோன் நம்ம கிட்ட வாங்க வர கஸ்டமருக்கு நான் என்ன பார்ப்பேன் அப்படின்னா,
அந்த பேங்க்ல இவங்க ப்ரொஃபைலுக்கு இவங்க என்ன தொழில் பண்றாங்க, இல்ல ஜாப்பா, இல்ல அவங்க வந்து ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா, இல்ல சிறுதொழில் பண்றாங்களா, ஒரு கடை ஒரு வியாபாரியா, சிறு குறு வியாபாரியா, எந்த மாதிரியான ஆளு எல்லாத்துக்கும் லோன் பண்றோம். அப்ப நம்ம என்ன பார்ப்போம்னா இவங்க எங்க போனா சேஃபா இவங்களுக்கு வட்டி கிடைக்கும், வட்டி கம்மியா கிடைக்கும். இந்த லோனை வாங்குறது பெருசு கிடையாது, ஏதோ ஒரு வேகத்துல வாங்கிட்டு பின்னாடி கட்ட முடியாம தவிக்க கூடாது. நல்லபடியா அவங்க கட்டி முடிச்சுட்டு எந்த பர்பஸ்க்காக லோன் வாங்குறாங்க, வீடு கட்டுறதுக்காக லோன் வாங்குறாங்களா, அந்த வீட்டையும் காப்பாற்றணும், இந்த லோனையும் கட்டி முடிக்கணும், வாழ்க்கையில அவங்க அடுத்த லெவலுக்கு போகணும்னு நம்ம பார்த்து பார்த்து எங்க ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மி, எங்க சர்வீஸ் சார்ஜ் கம்மி, இதெல்லாம் ரொம்ப கேர் எடுத்து பண்ணி கொடுப்போம். ஸோ அந்த அனுபவத்தை சொல்றேன். இப்போ வந்து நீங்க வந்து இந்த நான் பேங்கிங் என்பிஎஃப்சின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ரெப்கோ, இக்விடாஸ், அப்புறம் உஜ்ஜீவனு, அப்புறம் வந்து இவங்க சொல்ற ஸ்ரீராம் பைனான்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பேங்கிங்கு. என்ன ஆகுன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும். யோசிச்சு பாருங்க, அந்த பர்சனல் லோன் வந்து 12% எங்க இருக்கு, 24-26% எங்க இருக்கு, அப்படியே டபுள் த டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அதுல போய் இவர் பர்சனல் லோன் எடுத்து இன்னொருத்தருக்கு இவர் பணம் போட்டிருக்காரு, அதுலயும் லாக்கு. அப்புறம் இவர் சேமிச்சு பணத்தை பிஎஃப் பணத்தை எடுத்து இது போட்டு அதுவும் லாக்கு. இப்ப என்ன பண்ண முடியும்? ஸோ இது மாதிரியான ஒரு நடுத்தர மனிதன்லாம் இப்ப என்ன பண்ண முடியும்? இப்போ வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம வந்து முள்ளு மேல போய் ஒரு துணியை போட்டாலும் இல்லை துணி மேல முள்ள போட்டாலும் டேமேஜ் யாருக்கு அப்படின்னா அந்த துணிக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ நம்ம வந்து நடுத்தர மக்கள் வந்து, அதாவது நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்ம ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து இப்படி அடி விழுவுதுன்னா வாழ்க்கையில இன்னொரு தடவை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுக்கிறதுக்கு முன் வருவாங்களா, இல்ல அதை சொன்னாதான் வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்குவாங்களா? ஏற்கனவே ரிஸ்க் எடுத்து சேமிச்சு வச்ச பணமெல்லாம் இப்படி போச்சு, 10வது கடனாளி ஆகி, நிறைய பேர் முதல்ல சொன்ன மாதிரி லோனை வாங்கி போட்டு மைவித்திரியில போட்ட அமௌண்ட் வந்திருக்கும், ஆனா பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் போட்டு கட்டுறது கணக்கு பார்த்தா இப்போ பாதி கடன் அப்படியே இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மக்கள்கள் நாளுதோறும் இப்ப வெளியே வந்துட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா சொல்றத. இப்ப இவங்க வந்து இப்போ வேற என்ன பண்ண முடியும்? நிறுவனம் வந்துடும், நான் வந்து வெயிட் பண்றேன் அப்படிங்கிறத தவிர வேற எதுவுமே ஆப்ஷன் அவங்களுக்கு கிடையாது. ஒண்ணு நாங்க என்ன பண்ணோம், இஓடபிள்யூ அணுகணும், இல்லைன்னா வெயிட் பண்ணணும். இந்த 2 தான் வழி. இவங்க எல்லாருமே இன்னும் காலங்கள் போக 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 ஈசல் பொதுல இருந்து ஈசல் வர மாதிரி கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றது அப்படிங்கிறது நடக்கத்தான் போகுது, நம்ம பார்க்கத்தான் போறோம். அதுல கடைசியா அவர் வந்து ஒரு டைலாக் சொன்னாரு, யாருன்னா மோகன் அவர் சொன்னாரு, நல்லவன் ஆண்டவங்களை ரொம்ப சோதிப்பான் ஆனா கைவிட மாட்டான், கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான் ஆனா கை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுதான் உண்மை. இதுதான் மைவித்திரி கேஸ்ல திரு சத்யானந்தனுக்கு நடந்திருக்கு, எல்லா அப்ளைனருக்கும் நடந்திருக்கு. அப்ளைனர்கள் எல்லாம் 1,26,200 ரூபாய் போட்டுட்டு தனக்கு கீழே ஒரு சொல்றாரு 27 பேரை சேர்த்திருக்கிறேன். 27 பேரை சேர்த்து பணம் வரும்போது அவர் சொல்றாரு, எனக்கெல்லாம் வந்து நிறைய பணம் வந்துச்சுங்க, வந்து ரொம்ப ஜாலியா இருந்தேன், லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். இதுதான் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான், என்ன பண்ணிடுவான், கை விட்டுருவான் அப்படிங்கிற மாதிரி. நீங்க கெட்டவன் சொல்ல வரல, கெட்ட நோக்கத்துக்காக உங்களை பயன்படுத்துறாங்க, அது நீங்க உங்களுக்கே தெரியாம நீங்க அதுல போய் சிக்கிறதுனால நீங்க உங்களுக்கு கீழே உள்ளவங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்க, அவங்களுக்கு கீழே உள்ளவங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்க, இதுல வந்து பரிதவிக்கிறாங்க. ஸோ வினோத் அபிஷியலுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க எடுத்து ரொம்ப சிறப்பா செஞ்சு எல்லாருக்கிட்டையும் வாக்குமூலம் வாங்கி அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனா எங்களுடைய பி டீமா இருக்கிறது, சாரி நான் வந்து வெளியே சொல்லிட்டேன், அது ரகசியமாவும் இருக்கட்டும், நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஓகே, நன்றி வினோத் அபிஷியல் மற்றும் மற்ற எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், பாய்.